3 வருஷமா நடந்துட்டு இருக்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய கண்டத்திலேயே அதிகமாக பீரங்கிகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வெளியாகி இருக்க ஒரு ஆய்வுகளோட முடிவுகளின் படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா அவங்களோட பீரங்கி படைகளை ஆக்டிவாக வச்சிருக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட இருக்க அந்த பீரங்கிகளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பீரங்கிகளுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்க ஒரு பாதுகாப்பு அமைப்பு, அதுக்கு பதிலாக ஒரு புது மெட்டீரியலை இல்லை ஒரு புது விதமான கலவையை இந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது இந்த இடத்துல சீரியஸாக இருந்தாலும் கண்டென்ட்டுக்குள்ளே போக போக ரொம்பவே என்ன இதெல்லாமாடா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு. இது கூடவே இதை ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபன்னான நிகழ்வாக பார்த்தாலும் சரி, இல்லை ரஷ்யா வந்து அவங்களோட அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க ஒரு மெத்தடாக பார்த்தாலும் சரி, ஒரு 10,000 வீரர்களுக்கும் அதிகமாக நாட்டோவோட ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்ல இருந்து இப்போ வித்ட்ரா பண்ண போறதா அமெரிக்கா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்னா, 2ஆம் உலக போர் முடிஞ்சு கோல்டு வார் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பீக்கில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவை அமெரிக்கா எடுத்தது. ஸோ வரலாறுகளில் பதியக்கூடிய ஒரு முடிவா அமெரிக்காவுக்கு இது மாறப்போகுது. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போறதே ரஷ்யாவோட இந்த பீரங்கிகளை பத்தி தான். பீரங்கிகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இந்த ஏபிஎஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இதை பொறுத்த வரைக்கும் பல வகையான இந்த தற்காப்பு அமைப்புகளானது இருக்கு. ஒரு பீரங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸை காப்பாற்றுறதுக்காக மெயினா 2 விதமான ப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று இஆர்ஏன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர், இன்னொன்று பார்த்தோன்னா என்இஆர்ஏன்னு சொல்லக்கூடிய நான் எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்னு சொல்லுவாங்க. இதில் இந்த என்இஆர்ஏவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த கம்போசிட் ஆர்மர் இது எல்லாமே இந்த ஒரு கேட்டகரியில் வந்துடும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வெடிப்பொருட்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டாபிக் உள்ள போகிறது முன்னாடி அது என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது புரியாமல் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துறேன். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பீரங்கியை பொறுத்த வரைக்கும் அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அதோட வெளிப்புறம், இன்னொன்று அதோட உட்புறம். இப்போ ஒரு பீரங்கியை நோக்கி பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஒன்று உள்ள வருதுன்னு வைங்க, அதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் உள்ளே வந்துட்டு இருக்குன்னா அது நேரடியாக உள்ளே வரக்கூடிய வேகத்துக்கு அதோட கைனடிக் எனர்ஜியை மட்டுமே பயன்படுத்தி அது வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை தடுப்புகளையும் உடச்சிக்கிட்டு உள்பக்கம் போயிட்டு ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஏற்படுத்துகிறப்போ உள்ளே இருக்க அத்தனை க்ரூ மெம்பர்ஸும் அழிக்கப்படுவாங்க, அந்த பீரங்கி அழிஞ்சிரும். இதை தடுக்கணும்னா 2 வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஒன்று அந்த பீரங்கிக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஏவுகணை அதை தொடறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிடணும். அப்படி இல்லையா அது மேலே வந்து மோதினாலும் அதனால எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரி இந்த டேங்க்ன்றதை ஸ்ட்ராங் ஆக்கணும். இப்போ பீரங்கிக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஏவுகணை அழிக்கணும்னா அதுக்கு மெக்கானிசம் இப்போ ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டமானது இருக்குது. இஸ்ரேல் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ட்ராஃபி மாதிரி அந்த டேங்கோட ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே ஒரு 2 மீட்டர் 3 மீட்டருக்குள்ளே அந்த ப்ரொஜெக்டைல் உள்ளே வரப்போ இது இங்கேருந்து இன்னொரு ப்ரொஜெக்டைல ஃபயர் பண்ணி சின்ன ப்ரொஜெக்டைல ஃபயர் பண்ணி ஒரு ஷாக் வேவை கிரியேட் பண்ணி அதை அழிக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தோன்னா இந்த ரியாக்டிவ் ஆர்மர் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ அந்த பீரங்கி மேலே அந்த குண்டு வந்து விழுந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. இதை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 லேயர் இருக்குன்னு வைங்க, நம்ம இந்த வீட்டுக்கெலாம் வந்து இன்சுலேஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அந்த பீரங்கியோட இரும்பு லேயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய அதோட மெட்டல், இந்த சைடில் இன்னொரு லேயரை உருவாக்குவாங்க ஆர்டிஃபிஷியலாக. இது 2த்துக்கும் நடுவில் வெடிப்பொருட்களை வைப்பாங்க. என்னடா இருக்கே பேசுகிற, வெடிப்பொருட்களை வச்சு அது அந்த பீரங்கிக்கே பாதிப்பு ஏற்படுத்துறாதானே. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சூட்சமானது ஒழிஞ்சிருக்கு. இந்த இஆர்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் பிளேட்ஸ்ன்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பீரங்கியோட அந்த திக்னஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹெவி கோட்டட் மெட்டல்ன்றதை இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த வெடிமருந்துகளை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி லேயரை கொஞ்சம் லைட்டான மெட்டீரியலாக வச்சுருப்பாங்க. லைட்டான மெட்டீரியல்னா அதுக்கு ரொம்ப ஃப்ரெஜைலாக வச்சிருக்க மாட்டாங்க. உள்ளே இருக்க லேயரை விட கொஞ்சம் லைட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நேரடியாக இந்த பீரங்கி குண்டு வந்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை குண்டு வந்து இது மேலே மோதுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஷாக்கை ஏற்படுத்தும், ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இந்த அதிர்வலைகளால் உள்ள இருக்கக்கூடிய வெடிபொருள் என்ன பண்ணுன்னா அது வெடிச்சு செதறும். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது, இந்த லேயர்லேயும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுதுன்றப்போ அதை தாண்டி உள்ள வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டைல் பெனட்ரேட் பண்ணி போக முடியாம இந்த இடத்துல அது ஒரு பேரியரா ஒரு தடுப்பா ஆக்ட் ஆகும். இப்படி தான் எல்லா எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்ன்றதும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த என்இஆர்ஏன்னு சொன்னல, அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ண மாட்டாங்க. காம்போசிட் ஆர்மர், இதில் வந்து டைல்ஸ், ரப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் எக்ஸ்ப்ளோசிவா, அதாவது மேலே மோதினாலும் அதனால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி ஒரு மெக்கானிசமை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது 2த்துக்குமே தனித்தனி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே டாப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னா அதுதான். ஆனால் ஒரு பிளேட் அந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது கூடிய சீக்கிரம் இன்னொரு பிளேட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா அந்த இடம் மட்டும் வீக்கஸ்ட் ஜோனாக மாறிடும். எனிமி அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிச்சானா
அந்த டேங்கை ஈஸியாக அழிச்சிட முடியும். ஆனால் NERA பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதோட மெக்கானிசம்ன்றது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒரே இடத்துல மல்டிபிள் ஹிட்டை இதனால தாங்க முடியும். ஸோ இதுக்கான அட்வான்டேஜ் இதுக்கான டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே தனித்தனியானது இருக்குது. ஸோ இப்போ மேட்ருக்கு வரும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யாவோட NIARAவோட லேட்டஸ்ட் ஸ்டடி படி பார்த்தோன்னா அவங்களோட T-50 சீரியஸில் இருக்கக்கூடிய T-55 பீரங்கிகள், T-64 பீரங்கிகள் இது எல்லாத்துலேயும் வெறும் சிமெண்ட்டையும் மண்ணையும் வச்சு இந்த கேப்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கேட்கறதுக்கு ஃபன்னாக இருந்தாலும் ரஷ்யாவோட அந்த கேப் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மரில் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு, இந்த சப்ளை செயின்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத இது ரொம்பவே தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இவங்க வந்து ஆரம்பத்தில் இந்த பீரங்கிகள் எதையுமே எடுத்து பயன்படுத்தலை. T-72 வரைக்கும் தான் பயன்படுத்தினாங்க. மோஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டட் பீரங்கிகளை மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட வரைக்கும் 3800 பீரங்கிகளுக்கும் அதிகமாக ரஷ்யா இந்த உக்ரைன் போரில் பறி கொடுத்துருக்காங்க. அதில் 3387 பீரங்கிகள் விஷுவலி கன்ஃபார்ம்டு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக 3000 பீரங்கிக்கு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட வரைக்கும் 3300 பீரங்கிகள் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் ஆரம்பத்தில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சோவியத் ஆர்சனலில் இருந்த இந்த T-50 சீரியஸில் இருக்கக்கூடிய பீரங்கிகளையும் T-60 சீரியஸில் இருக்கக்கூடிய பீரங்கிகளையும் எடுத்து வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பி சண்டை போடுறாங்க. ரஷ்யா கிட்ட அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ T-90 பீரங்கி ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் அவங்க மாற்றுறதுல இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலனானது இருக்கும். ஆனால் ஏற்கனவே வேஸ்ட் ஸ்கிராப்புக்கு போட்ட ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அதை ரன்னிங் கண்டிஷனுக்கு மாற்றி அதுக்கு இவங்க ஸ்பேர்ஸை மாற்றணுன்றப்போ அது என்னதான் அவங்க செலவு பண்ணாலும் அதில் முழுமையான ரிசல்ட்டை அவங்களால காமிக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலமையில வெறும் மண்ணை, சாண்டையும் சிமெண்ட்டையும் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு பூசி முழுகும்ல, அந்த மாதிரி பண்ணி இந்த பீரங்கிகளை இந்த இடத்துல அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரஷ்யாவோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக தெரிஞ்சாலும் இது உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நம்ம பேசலாம், ஓகே ரஷ்யா இந்த மாதிரி பண்ணி உள்ள பீரங்கிகளை அனுப்பியிருக்காங்க, இதனால் வந்து இவங்களுக்கு பெருசாக எதுவும் செலவு கிடையாது. ஆனால் உள்ள 4 வீரர்கள் இருக்காங்க. இந்த வீரர்களோட அத்தனை பேரோட உயிரையும் காப்பாற்றுறது இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான். ஸோ ரஷ்யா எடுத்திருந்த இந்த முடிவு ஜஸ்ட் ஃப்ரண்ட் லைனில் அவங்களோட அந்த எண்ணிக்கை அதிகமாக காமிக்கணும்னு நினச்சிருக்காங்களே தவிர அதை தாண்டி அந்த வீரர்களோட பாதுகாப்பை அது உறுதிப்படுத்தலை. இந்த இடத்துல ரஷ்யாவோட டாக்டிக்ஸாக இது மாறினாலும் இதனால பெரிய ஹியூமன் பவர் டேமேஜ்ன்றது ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கும், கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஸ்டடிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று பண்ணதில்லை. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு பண்ண ஆரம்பிச்ச ஸ்டடி அதோட கம்ப்ளீட் ரிசல்ட் ஆனது இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ ஒரு வார் ஜோனில் எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், இந்த லாஜிஸ்டிக் சப்ளைல எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இந்த நாட்டோவை பற்றி வருவோம். நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நாட்டோட ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கரண்டாக பார்த்தோன்னா போலாந்து, பால்டிக் ஸ்டேட்ஸ், ஜெர்மனிக்கு இந்த பக்கம் இருக்கிறது அத்தனையும் நாட்டோட ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டோட வீரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அமெரிக்காவோட பங்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நாட்டோட 100% அமெரிக்காவை கழிச்சிட்டோம்னா ஒரு 80% 90% அமெரிக்காவோட பங்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமாக ஈடுபடுத்தலோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்க அதிகபட்சமாக எப்போ இவங்களோட வீரர்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் வரலாறுகளை புரட்டி போட்டு பார்த்தோன்னா சோவியத் யூனியனுக்கும் நாட்டோவுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த பனிப்போர் உச்சகட்டத்தில் இருந்ததில்ல. அப்போ 1950களில் இருந்து 80கள் வரைக்கும் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வீரர்கள் வரைக்கும் இந்த இடத்துல ரஷ்யாவை, சோவியத் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் திடீர்னு 1990களில் சோவியத் யூனியன் உடையுது, அதுக்கப்புறம் பல நாடுகளாக பிரியுது. இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் 2015 ரொம்ப கம்மியான எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா ஒரு 48,000 60,000 வீரர்கள் வரைக்கும், 65,000 வீரர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அது வெரிஃபை பண்ண முடியல, ஏன்னா அதுக்கான டேட்டா இந்த இடத்துலையும் கிடைக்கல. மேக்ஸிமம் ஒரு 65,000 வீரர்கள்னு கூட வச்சுக்கோம், அந்த அளவுக்கு வச்சிருந்திருக்காங்க. ஆனால் இந்த 1990களிலிருந்து 2013 வரைக்கும் 48,000 ஒரு 60,000 வீரர்கள் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வெளியில் கிடைச்சிருக்கு. ஆனால் இது வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அஃபிஷியல் டேட்டாவும் கிடைக்கல. ஸோ ஆவரேஜாக நம்ம 60,000 கீழே எடுத்தால் கூட 4 லட்சம் வீரர்கள் இருந்து அதுக்கப்புறம் அதுக்கான நீட் அந்த இடத்துல இல்லைன்றதுனால கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் எப்போ 2014 கிரீமியாவை ரஷ்யா பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்லாண்டிக் ரிசால்வ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறத விட ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் யூஎஸோட சோல்ஜர்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்களோ அவங்கள குறிப்பாக இந்த பால்டிக் நாடுகளுக்கும் போலாந்துக்கும் அனுப்பக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறது மூலிமா ஒரு 4000 5,000 வீரர்களை போலாந்தில் எப்பவுமே ஆக்டிவாக வச்சிருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் பேசிஸில் இவங்க மாற்றி போலாந்தில் மட்டுமே ஆக்டிவாக வச்சிருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. இதை திரும்ப வந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த எண்ணிக்கையை அப்படியே டபுள் ஆக்குறாங்க. போலாந்துலையும் பால்டிக் நாடுகளையும் சேர்த்து 10,000 வீரர்களுக்கு எப்பயும் குறையாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
40க்கும் அதிகமான MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸும் இந்த இடத்துல எனி டைம் அவங்களோட பேசஸில் இருக்கணும். அதில் மினிமம் 30% ஆகுது டெய்லி ஆக்டிவாக இருக்கணும்னு ஒரு ரூலை கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஈஸ்டர்ன் ஃபிளாங்கில் பார்த்தோன்னா 171st ஆர்ம்டு விங்ன்றது இருக்குது. இவங்க தான் ஜெர்மனியில் இருந்துக்கிட்டு அத்தனை ஏர் ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் 60,000 இந்த எண்ணிக்கையானது பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனில் 1 லட்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 1 லட்சம் ஆக்டிவ் வீரர்கள், நான் சொல்றது வந்து ரிசர்வ்ல இருக்கவங்களாம் கிடையாது, இந்த ரொட்டேஷனல் பேசிஸில் ஆக்டிவ்ல இருக்கவங்க மட்டுமே. இப்போ இந்த 1 லட்சம் வீரர்கள் இருந்து 10,000 வீரர்களை மட்டும் பின்னோக்கி கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு போல்டான மூணா, இந்த 10,000 நபர்களை ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்ல இருந்து எடுக்க போகிறதா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்ன்றது குறிப்பிட்ட இந்த ஒரு பகுதி மட்டும்தான். போலாந்து, பால்டிக், ஜெர்மனி இந்த ஒரு ஜோனில் இருக்க இடம் மட்டும்தான். இப்போ இந்த 10,000 நபர்கள் அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் மூவ் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இப்போ நல்லா நீங்கள் ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. ரொமேனியா நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனால் அந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ட்ரோன் போகிறப்பவே நாட்டோவால் பெருசாக இது ரியாக்ட் பண்ண முடியல. இன்கேஸ் நாளைக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து இதேமாதிரி ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் கிராஷ்னால நாட்டோட வீரர்கள் யாராச்சும் இறந்துட்டாலும் அவங்க US சோல்ஜர்ஸாக இருக்க வரைக்கும் தான் அது அமெரிக்காவுக்கு பிரச்சனை. ரியாலிட்டியில் இதுதான் நடக்கும். இப்போ அதுவே யூகேயோட ஒரு சோல்ஜர் இறந்துட்டா அவங்க மிரட்டுறதை தவிர வேற எதுவும் பெருசாக ஒரு ப்ரெஷர் அவங்களால போட முடியாது. ஜெர்மனியோட ஒரு சோல்ஜர் இறந்துட்டாலும் ஜெர்மனியால் அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் போட முடியாது. ஸோ US இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா ஆகுறது யூரோப்புக்குள்ள ரஷ்யாவுக்கு ஒரு ஃப்ரீ கேட்டை ஓப்பன் பண்ணும். ஆனால் ரஷ்யாவுக்குமே இந்த இடத்துல பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல செக்யூரிட்டியே சுத்தமாக இல்லைனாலும் ரஷ்யாவால் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வீரர்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவோட ஆர்சனல்ன்றது ரொம்ப டெப்ளீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் பேசினாலும் போருக்கு முன்னாடி இருந்த ஆர்சனல் இப்போ அவங்க கிட்ட கிடையாது. வார் டைம் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா உருவாக்கி இல்லை போர்க்கால அடிப்படையில் அவங்க பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியுமே தவிர திரும்ப அவங்களோட ஸ்டாக் வைஸ் அவங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அட்லீஸ்ட் 3 to 5 வருஷமாவது தேவைப்படும். இப்போ அமெரிக்கா இந்த டைமை எப்படி யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா, ரஷ்யாவை நம்ம பெருசாக கவுண்டர் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க வீக்காக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களால யூரோப்புக்குள்ள பெருசாக இந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது. அப்படியே ஏற்படுத்தினாலும் அதை யூரோப் பார்த்துப்பாங்க. நம்மளோட மெயினான டார்கெட்டாக சைனாவை மாற்றுவோம். ஏன்னா அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் இந்த சீனா பக்கம் திரும்பினா இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறும். ஆல்ரெடி ட்ரேட் வார்ன்றது இந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அமெரிக்காவோட மொத்த கவனமும் ரஷ்யா விட்டு சீனா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சீனாவை இந்த இடத்துல லேசுபட எடுத்துக்க முடியாது. ஆல்ரெடி சீனாவோட வீரர்கள் உக்ரைனில் மாட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மூவ் ஆனது ஒன்று யூரோப்போட செக்யூரிட்டிக்கு கம்ப்ளீட்டான ஒரு டிசாஸ்டர் ஏற்படுத்தும். அப்படி இல்லையா சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவோட அந்த காய் நகரத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னே சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும்